படம் வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு கஷ்டம் எல்லாருக்கும் தான் இருக்கு. அந்த கஷ்டத்தை வெளியே கொண்டு வர்றத ஒரு படமா வச்சிருப்போம். நாங்க 3 ஹவர் என்டர்டைன்மெண்ட் மட்டும் போறது இல்லை. இப்போ நாங்க ஒரு கஷ்டத்தோட ஒரு 3 ஹவர் வந்தா இவங்களோட ஒரு கஷ்டம் அதோட அதிகமா இருக்கு. ஆக்டிங்ல நல்லா இருக்கு. அந்த ஃபீல் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, வண்டியில ஏற்றி போக கூடாது, மேல வந்து ஏறிட்டு போறாங்க, ஆக்சிடென்ட் நடக்குது, யதார்த்தத்தை சொல்றாங்க. அது எல்லாருக்கும் தான் தெரியுது. பேப்பர்ல வந்து நியூஸ்ல வந்து எல்லாம் திரும்பி நாங்க பார்த்து என்ன பண்ண போறாதா ஒரு 3 ஹவர் என்டர்டைன்மெண்ட் வந்தா இதெல்லாம் பாருங்க ஃபீல் பண்ணிட்டு தான் போனோம். அது எப்ப இருக்கிறது தானே, அது அதான் காட்டியிருக்காங்களா அவ்வளவுதான். அவங்களா இருக்கதான் செய்யும், இல்லாம இருக்காது. கண்ணா நாங்களும் காலையிட்டு தான் வரோம். மூவி சூப்பரா இருக்கு, கண்டிப்பா எல்லாம் ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா இருக்கு. அதே மாதிரி வந்து படம் வந்து ரொம்ப ஹார்ட் ஃபீட்டிங்கா நம்மளுக்கு நம்ம லைஃப்ல நடந்திருக்கும். இப்ப நாங்கெல்லாம் வந்து லக்ஸரியஸா இருந்திருக்கோம், பட் எங்களுக்கு முன்னாடி வந்து ஜென்ரேஷன்லாம் அவங்க எங்க பாட்டி தாத்தா அவங்களாம் எப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஒரு வில்லேஜ் பேஸ்டு ஸ்டோரி, அவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருந்தது. படத்துல எங்கேயுமே இந்த எடிட்டிங் கிராஃபிக்ஸ் சும்மா நான் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன்னு இல்லாம ஒரு மாதிரி ஃபேண்டஸியா இல்லாம ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்தது. மூவி சூப்பரா இருந்தது. சாங்ஸ் எல்லாமே சந்தோஷ் நாராயண் சூப்பரா பண்ணியிருக்காங்க. ரொம்ப மீனிங்ஃபுல்லா இருக்கு. ஒரு விஷயத்தையும் உத்து கவனிக்கும் போது அவ்வளவு நல்லா இருக்கு. படம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் யாரும் தியேட்டர் விட்டு எந்திரிக்கல. அவங்க சீட்ஸ்ல ரொம்ப ஸ்டன்னா இருந்தாங்க. அவ்வளவு நல்லா இருக்கு, கண்டிப்பா எல்லாரும் பார்க்கலாம். ஆமா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அவ்வளோ இல்லைங்க. செகண்ட் ஹாஃப்ல எமோஷன்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு. நம்மளே வந்து கொஞ்ச நேரத்துக்கு இந்த இடத்துல நம்ம இருந்தா என்ன பண்ணுவோன்ற அளவுக்கு இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல சீரியஸா ரொம்ப நல்லா இருக்கு. படம் வந்து அவரோட ஸ்டோரினும் போது இன்னும் நாங்க நிறைய எதிர்பார்த்து வந்தோம். அந்த நாங்க எதிர்பார்த்ததுல எந்த வகையிலும் குறை இல்லாத அளவுக்கு சூப்பரா இருக்கு. வாழை திரைப்படம் ரொம்ப நல்லா இருந்தது. மாரி செல்வராஜ் அண்ணா வந்து எப்பவுமே ஒரு வலியை வெளிப்படுத்துற விதமா தான் எடுப்பாரு. இந்த படமும் அதே போலதான். ஒவ்வொரு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே ரொம்ப உணர்ச்சிகரமா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஆமா, அந்த வாழை லோடு ஏத்துறாங்க இல்லையா, அந்த கூலி ஆளுங்களுக்கு வந்து தனி ஒரு வாகனம் வைக்காம அந்த லோடு வண்டி மேலேயே அவங்கள போக சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணதுனால ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவ்வளவு பேர் இறக்குற சிச்சுவேஷன் இருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி இருந்தது. ரொம்ப எமோஷனலா இருந்தது அந்த சீன். இப்போ நாங்கள் வாழை படம் பார்த்துட்டு வரோம். வாழை படத்துல என்னன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்கா எடுத்திருக்காங்க மாரி செல்வராஜ். படம் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. படம் பசங்களோட ஆக்டிங் பத்தி சொல்லணும்னா அவங்க ஆக்டிங் பண்ற மாதிரி இல்ல, ரொம்ப ரியலிஸ்டிக்கா பண்ணிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் தான் டைரக்டருக்கு, ஹேட்ஸ் ஆஃப். செகண்ட் ஹாஃப் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம். லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீன் ஒன்று இருக்கு, அது இதுல சொல்ல முடியாது, நீங்க ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். மூவி நல்லா சேடா தான் இருந்துச்சு, சூப்பராவும் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல நல்லா சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல அழுகுற மாதிரி நல்லா இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல தான் ஃபுல்லா அழுதேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்னா கொஞ்சம் ஃபன்னியா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல தான் அழுகுற மாதிரி இருந்துச்சு. அவன் சாப்பிடாம வந்து 2 நாளா சாப்பிட்டாம வீட்டுல வந்து சாப்பிடும் போது அவங்க அம்மா கத்திட்டு அவங்க வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. அப்புறம் அவங்க அம்மா அழுதாங்க, என் பையனை கொண்டு இருப்பனே, சாப்பிடலையே, ஒரு வாய் கூட சாப்பிட விடலையே அப்படின்னு சொல்லிட்டு அழுதாங்க. அந்த சீன் தான் 2 பேரும் நல்லா பண்ணிருக்கோம். அதை தவிர எல்லாரும் தான் நல்லா பண்ணிருக்காங்க. பொய் சொல்லக்கூடாது, அந்த மாதிரிலாம் கத்து. பொய் சொல்லக்கூடாது, தப்பிக்க கூடாது, பேரண்ட்ஸ் கிட்ட எதிர்த்து பேசக்கூடாது, அதெல்லாம் கத்து. அந்த மூவியை பார்த்து தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது, அந்த மூவியை பார்த்து தான் புரிஞ்சுக்கிட்டேன். கிளைமேக்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு, அழுதுட்டேன். இந்த மாதிரி படைப்புகளை எடுக்க முடியுமா அப்படின்னு வந்துட்டு ரொம்ப நம்மளுக்கு யோசனையை தூண்டிருச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ரஞ்சித்துக்கு முன்னாடி ரஞ்சித்துக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லி தான் நம்ம பிரிச்சு பார்க்கணும். ரஞ்சித் வந்த பிறகுதான் இந்த மாதிரியான படங்கள்லாம் வர்றதுக்கு அதிகமாக காரணம் இருந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சேத்துமான், கடைசி விவசாயி, இந்த மாதிரி படங்கள் உங்களுக்கு பார்க்க பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா வாழை படம் கண்டிப்பா பிடிக்கும். இந்த படத்தை நீங்க பாக்குறப்போ உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பாக்குறப்பே தெரியும் ஒரு தெளிவு. நீங்க வேற எந்த படத்துலயும் அந்த மாதிரி ஒரு தெளிவான ஒரு காட்சி அமைப்பு பார்த்திருக்க முடியாது. படத்துல நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிரீனிஷாவே வந்துட்டு வச்சிருப்பாங்க. நீங்க ஒரு கிராமப்புறத்துல போறப்ப அந்த படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வெயில் சார்ந்த அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்ல, ஒரு வாழை எப்படி நீங்க பாக்குறப்ப ஒரு பச்சை பசேன்னு இருக்கும், அதே மாதிரிதான் படம் ஃபுல்லா இருக்கும்.
பிடிச்ச சீன்னா படமே பிடிச்சிருக்குங்க. செகண்ட் ஹாஃப் வந்து யாரா இருந்தாலும் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. இல்ல அப்படி எதுவுமே இல்ல, ரொம்ப நல்லா இருக்கு கதை. சீரியஸாவே அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. அவர் எடுக்கிற கதை வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, மீனிங்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து ஜாதி அப்படின்லாம் பார்க்காம அவர் எடுக்கிறது ஒரு கதையா பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ரொம்ப நல்ல டைரக்டர். எதிர்பார்த்து வந்தோம், ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா அவார்ட் வின்னிங் மூவியா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. பசங்க 2 பேரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க ஸ்கூல் பீரியட் வந்து ரொம்ப அழகா இருந்தது. அவங்க அந்த டீச்சரோட இருக்க கனெக்டிவிட்டி, நம்ம ஸ்கூல் டேஸ்ல நமக்கு ஒரு டீச்சர், நமக்கு ஒரு க்ரஷ் இருந்திருப்பாங்க, அதே மாதிரி ரொம்ப அழகா இருந்தது. இந்த படம் கிராமத்து வாழ்க்கைக்கு சிட்டி வாழ்க்கைக்கு நாங்க கிராமத்து வாழ்க்கை அனுபவிச்சது இல்ல, பட் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. இப்படி இருப்பாங்களோ அப்படின்ற அளவுக்கு ரொம்ப நம்ம அந்த இடத்துல இருந்தா நல்லா இருக்குமோ, அத மாதிரி ஒரு அட்மாஸ்பியர், அத மாதிரி ஒரு இடம் ரொம்ப நல்லா இருக்கு பார்க்க. எனக்கு வந்து சின்ன பையனோட நடிப்பு தான். திவ்யாவோட பிரதரா நடிச்சிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங் சூப்பர். ஒரு பையனா அவன் நல்லா படிக்கிறான், பட் அவனோட ஃபேமிலி சிச்சுவேஷனுக்காக அவனுக்கு பிடிக்கலனாலும் அவங்க அம்மாக்காக ஒரு விஷயத்த போய் செய்யறான். அதெல்லாம் வந்து ரொம்ப இந்த காலத்துல எந்த பசங்களும் அம்மா அப்பா பேச்சே கேட்கறது இல்ல. அப்படி ஒரு பிள்ளை இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது இப்படியும் இருக்காங்களா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. ஆமா, அது அழுகுற மாதிரி தான் இருந்தது. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமா நல்லா பண்ணிருக்காங்க. அதாவது நேச்சுரலா இருந்தது, ஆர்டிபிஷியலாவெல்லாம் இல்ல. அதாவது இப்ப ஒரு கிராமத்துல பாக்குற மாதிரி நல்லா நாங்க கிராமம் தான் சார். அதான் சின்ன வயசுல நாங்க பார்த்ததுதான் ஒரு ஃபீல் இருந்தது. அதாவது பழைய ஞாபகங்கள் வந்து திரும்ப பார்த்த மாதிரி இப்ப என்னதான் சிட்டில இருந்தாலுமே அந்த சின்ன வயசுல நாங்க வில்லேஜ்ல இருந்தது அப்படி ஞாபகம். இல்ல மேக்சிமம் வில்லேஜ்ல எல்லாம் அப்படித்தான் இருக்கு, எந்த சேஞ்சஸுமே இல்ல. மியூசிக் சூப்பரா பண்ணிருக்காங்க ப்ரோ. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே ஒரு பீஜமும் சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஆமா ஆமா, அதை கம்பேர் பண்ணி இது கூட பார்த்தோம்னா இது ரொம்ப என்ன சொல்றது, உண்மையான கதையை அப்படி பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி தான் ஆல்ரெடி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரியலிஸ்டிக்கா பண்ணிருக்காங்க. பிடிச்ச சீன் பாத்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் தான் ப்ரோ. செகண்ட் ஹாஃப்ல வரும் லாஸ்ட்ல. அதுவும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ரஜினி கமல் அது கொஞ்சம் காமெடியாவா போகும், கொஞ்சம் என்டர்டைன்மெண்டாவும் இருக்கும், பார்க்கலாம். எமோஷனல் படம் அதான் ப்ரோ, ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஆனா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே எமோஷனலா தான் போகும். எனக்கு படத்துல என்ன ஒரு ரொம்ப பிடிச்சதுன்னா, படத்தோட ஆரம்பிக்கிறதுலயே அந்த சவுண்டு மிக்சிங்லாம் வந்து ஒன்று பண்ணியிருப்பாங்க. அந்த ஊர்ல குடுகுடுப்பன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த குடுகுடுப்பக்காரர் உள்ள வர்றப்ப அதை வந்து ரொம்ப தெளிவா வந்துட்டு அந்த சவுண்ட்லாம் இது பண்ணியிருந்தாங்க. அவருக்கு வந்துட்டு அவரை ரொம்ப அருகாமையில காட்டுறப்ப ஒரு சவுண்ட் இருக்கும், அந்த பையன் வீட்டுக்குள்ள இருக்கிறப்ப அந்த சவுண்டோட தன்மை வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும், மறுபடியும் அவரை கிட்ட காட்டுறப்ப ஒரு சவுண்ட் அதிகமா இருக்கும். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த அளவுக்கு மிக்சிங் பண்ணி தமிழ் படங்களை இந்த அளவுக்கு நான் பார்க்கவே இல்லை. அப்புறம் வந்துட்டு படத்தோட இறுதி கட்டத்துல வந்துட்டு எல்லாரும் இறந்து போய் அந்த கூட்டம் எல்லாம் கூடி இருக்கிறப்ப இந்த நத்த குத்தி நாரேன்னு சொல்லுவாங்க ஊர் சைட்ல, அந்த பறவைகள்லாம் இது பண்றதை காட்டுறது வந்துட்டு நீங்க நார்மல்லே காட்டிருக்கலாம். ஆனா இங்க வந்துட்டு அவர் வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஷேடோல காட்டிருப்பாரு. அது இன்னும் வந்துட்டு சூப்பரா இருந்துச்சு. படத்துல என்ன எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல வந்துச்சுன்னா, அந்த லாரி கவுந்த சீன் மட்டும்தான். அது வந்து இன்னும் கொஞ்சம் அழுகாட்சியா, இன்னும் கொஞ்சம் அழுகையா அதிகமா தூண்டிருக்கலாமோ அப்படின்னு இருந்துச்சு. படத்தை எல்லாத்தையும் சொல்லிட முடியாது, நீங்களே வந்து பாருங்க. வாழை வந்து எமோஷனல் இன்டர்வல் சீன்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு கர்ச்சீப் எடுத்து ரெடியா வச்சுக்கணும். இன்டர்வல் வர்றப்ப நீங்க கண்ணை தொடச்சிட்டு தான் நீங்க வெளில வருவீங்க. 200% வந்து நம்ம சொல்லலாம். அதை நீங்க இது அந்த அளவுக்கு கஷ்டம்லாம் இருக்காது. நீங்க படமா பாருங்க, வந்து ஒரு 3 மணி நேரம் பாக்குறீங்க. எல்லா நேரத்துலயுமே சண்டை காட்சிகள் அடிச்சுக்கிட்டு பறக்கணும் அந்த மாதிரி படங்கள் பாக்குறத விட்டுட்டு இந்த மாதிரி படங்களையும் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து அந்த அளவுக்கு எல்லாம் இருக்காது, நீங்க பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு தனி ஒரு ஃபீல் கொடுக்கும் இந்த படம். மியூசிக் வந்துட்டு ரொம்ப சந்தோஷ நேரம் பிச்சு எடுத்திருக்காரு. எல்லா இடத்துலயுமே மியூசிக் சூப்பரா இருக்கும். அதான் சொல்றேன், மிக்சிங் வரைக்கும் ஒரு இடத்துல எந்தெந்த இடத்துல சவுண்ட் ஏத்தணும், எந்த இடத்துல குறைக்கணும், எல்லா இடமும் இருக்கும். பிடிக்காத
இந்த படத்துல இந்த சீன் தேவையில்லை அப்படின்றது எதுவும் இல்லை, எல்லாமே நல்லா தான் இருக்கு. எனக்கு என்னன்னா அந்த கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் மெருகேற்றிருக்கலாமோ, அந்த லாரி சீன் மட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒட்டலை, இன்னும் கொஞ்சம் அழுக வச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு.